அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இதெல்லாம் இருக்கு. என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்றேன். இந்த ஆணி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாம இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். ஆணி மாசம்ன்றது இந்த 2025 நடுநாயகமா வரக்கூடிய ஒரு மாசம். இந்த மாசத்துல பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு காரிய தடைகள் நடக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு. உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 6வது வீட்டுல இருக்காரு. 4வது வீட்டுல ராகு இருக்கு. 5வது வீட்டுல சனி பகவான் இருக்காரு. உங்களுக்கு 8வது வீட்டுல குரு பகவான், சூரியன், புதன் இவங்கெல்லாம் இருக்காங்க. உங்கள் தொழில் ஸ்தானத்துல கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க. உங்க ராசியாதிபதி செவ்வாயும் அங்கதான் இருக்காரு. அங்கிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மேல விழறது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வெளி தொடர்புகள்ல உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி தொழில் ரீதியா இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆனா பொருளாதார ரீதியா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற காலமா இருக்கு. உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா கண்டிப்பா கிடைச்சிரும். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வேலையிலையும் நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள், அவங்க சொல்றது உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும். மேலதிகாரியோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும், வேலை பளு அதிகமா இருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த மாசம் நீங்கி உங்களுக்கு ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாம், இல்லை நீங்க வேற இடங்களுக்கு மாற்றலாகி போயிடலாம், இல்லை உங்களுக்கு உத்தியோக உயர்வு வரலாம், இல்லை நீங்க வேற கம்பெனியில வேலை தேடி வேற கம்பெனிக்கு வேலை கிடைச்சு நீங்க வேற கம்பெனி மாற வேண்டி வந்துடலாம். எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் அந்த தொந்தரவுகள் எல்லாமே முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். அது அடிக்கடி தொந்தரவுகள் கொடுத்து நீங்க ரிப்பேர் அது மேல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டி வாகனம் டிராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு 5வது வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைங்க அவங்களுடைய படிப்பு இல்லை அவங்களுடைய விஷயங்கள் சம்பந்தமான காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நடந்துரும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைங்களுடைய விஷயங்கள்ல அவங்க செட்டில் ஆகுறது எல்லாமே இந்த வருஷத்துல 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசத்துக்குள்ள அதெல்லாம் நடந்துரும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒரு சில வரவேண்டிய பணங்கள் லாக் ஆயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும். ஆனா இப்ப இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ மற்றபடி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் செலுத்துனீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில போயிடும். அதனால அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு நீங்க முன்னேறதுக்கு உண்டான வாழ்க்கை பாதையில என்னென்ன வேணுமோ அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திட்டு நீங்க அப்படி போறதா நல்லது. வர வேண்டிய பணம் உங்களை தேடி அந்த காலகட்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை பத்தி நீங்க இப்போதைக்கு கவலைப்பட்டு அதுலேயே உங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி உரசல்களும் பிரச்சனைகளும் வந்துட்டே இருக்கும். ஆனா அது உடனே சரியா போயிடும். அதை நீங்க பெருசா நீங்க அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே அதுவாகவே சரியா போயிடும். நீங்க பேசும்போதும் உங்களுடைய வார்த்தைகளை விடும்போது மட்டும் ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கும். நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. சமயங்கள்ல அப்படித்தான் இருக்கும். நிறைய டைங்கள் நம்ம ஒரு சில பேரோட பேசிட்டே இருப்போம். சில சமயங்கள்ல பிரச்சனைகள் வரும். அதுக்கு அந்த கிரக சூழ்நிலை தகுந்த மாதிரி நமக்கு ஒரு சில பேரோட அந்த மாதிரி திரும்ப அதுவே அவங்களே திரும்ப நம்மளோட பேசுவாங்க. அதெல்லாம் சரியா போயிடும். இதெல்லாம் வாழ்க்கையில சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதை பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா வந்துடும் பின்னால. உங்களுடைய நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நீங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்க கூட வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாதனால பிரச்சனைகள், அதுவும் பெண்களால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காலகட்டத்துல
உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால நீங்கள் எப்போவுமே சுப்பிரமணியரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள்ளி தேவயானையோட இருக்கக்கூடிய சுப்பிரமணியரோ இல்லாட்டினா நீங்கள் அம்மன் கோயிலில் போய் காளியம்மன், மாரியம்மன், அது மாதிரி அம்மன் கோயிலில் போய் அம்மன் சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அம்மனை வணங்கிக்கிறதோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை வச்சுட்டிங்கனாலே கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் வெற்றி தான் கிடைக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு. ஆனால் அதனால எல்லாமே நடக்கிற மாதிரி கடைசியில் அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கேது கூடவே இருக்கிறதுனால தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த ராசியாதிபதி வர 8வது வீட்டில் இருக்கிறதுனால அது பிரச்சனையோ என்னவோ ஏதோ அப்படின்னு உங்களுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் மனசில் போட்டுக்க வேணாம். காலப்போக்கில் நடந்துடும். நீங்கள் பொறுமையாக மட்டும் இருந்தீங்கன்னா போகிறோம். நீங்கள் பல பேர் எனக்கு கமெண்ட்டில் போடும்போது போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு தகுந்த காலகட்டங்கள். உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தில் அதில் பண்ணுங்க. எந்த காரியம் நடக்காதோ அதில் முயற்சி பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பின்னால் வரும். அதனால் இப்போ கொஞ்சம் அது வந்ததுன்னா நீங்களே அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கனால இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும். பொதுவாக நான் சொல்கிற மாதிரி வழிபாடுகளை பண்ணாலே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது. வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நல்ல பல விதமான விஷயங்களை வெற்றியை தேடி கொண்டு கொடுக்கக்கூடிய மாதமாக வந்துட்டே இருக்குது. இந்த மாதம் மட்டும் நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனீங்கன்னாலே நல்லது. உங்கள் எல்லாருக்கும் கடவுள் கூட இருக்கணும், எல்லா காரியங்களையும் வெற்றியை கொண்டு தரணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் உங்களுடைய திரும்ப தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.